ஓகேண்ணா. இப்போ இந்த வேட்பாளர் வந்து இவருடைய தனிப்பட்ட உரிமை, இது எங்கள் கட்சியோடைய நிலைப்பாடு இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இவங்க எல்ஜிபிடிக்கு சப்போர்ட் பண்றது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமைன்றது அவங்களுடைய உரிமை, அதுக்கு எங்களுக்கு கட்சிக்கு சம்மந்தம் இல்லை. நாம் தமிழ் கட்சி மேடையில் என்ன பேசுறாங்களோ அதுதான். தனிப்பட்டமா யூடியூப்ல என்ன பேசுறாங்க, அந்த வேட்பாளர் மணல் திருடி இருந்தா அது அவரோட தனிப்பட்ட உரிமை, அவர் தனிப்பட்ட வாழ்க்கைங்க. அது மணல் திருடுறாரு, அதெல்லாம் அதுக்கு நாங்க திருணுமா, நாங்க மணல் கொள்ளை அடிச்சோமா, அவர் மணல் கொள்ளை அடிக்கிறாரு, அடிச்சுட்டு போறாரு. புரியுது. ஏங்க அவரு அதிமுகவில் இருக்காருங்க, அது அவரோட தனிப்பட்ட உரிமைங்க. புரியுது. நாங்க அதிமுகவில் இருக்கோமா, இல்ல நாங்க திமுகவில் இருக்கோமா, இல்ல அவர் திமுக கிட்ட போறது வர்றது அவரோட தனிப்பட்ட உரிமைங்க. கேட்கறவன் கேனா போயிலா இருந்தா என்ன வேணாலும் பேசுங்கப்பா. நீங்க நான் சொல்றேன், முட்டு கொடுத்து ஒரு கருத்தில வளர்க்க முடியாது. முட்டு கொடுத்து முட்டிக்கிட்டு தான் நிற்க முடியுமே ஒழிய ஒரு கருத்திலேயே அது வந்து நியாயம் இருந்துச்சுன்னா மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்க வந்து அதை நான் சிம்பிளா சொல்றேன், கேட்கப்படுற நான் வைக்கிற கேள்விகளுக்கு பதில் வருதான்னு மட்டும் பாருங்க. இது வரைக்கும் வரல, பதில் மட்டும் வரல. கேள்விகளை விட்டு நம்ம மேல நம்ம கேட்காத இதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க.